Hello students, welcome to GA Max, Chapter 11 Integral Calculus, Exercise 11.9, Question number 3, Function இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. e power x into இப்படி ஒரு function கொடுத்திருக்காங்க. secant x into 1 plus tan x. So நம்ம வந்து இதை iன்னு எடுத்துக்கலாம். let I equal to அந்த integralக்குள்ள எழுதிக்கலாம். நம்ம இந்த function எழுதிட்டு dxன்னு போட்டிருக்கோம். So இதை என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபார்முலா படிச்சோம்ல integral e power x into f of x plus f dash of x dx இந்த டைப்ல வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வெளியே e power x இருந்துருச்சுனாலே நீங்கள் இந்த இதை உங்களுக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரணும். இது இப்படி பண்ண முடியுதான்னு ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனோட டிஃபரன்சியேஷனோட அதை ரெண்டோட சம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை இந்த சீக்கண்ட் எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ நமக்கு சம் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸாக கிடைக்கும். சீக்கண்ட் எக்ஸ் எல்லா டைமும் அப்படியே டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். சீக்கண்ட் எக்ஸ் tan எக்ஸ்னு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை நான் உள்ள ரெண்டு டேர்ம்ஸோடய மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், சீக்கண்ட் எக்ஸை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த சீக்கண்ட் எக்ஸை. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்சியேஷன் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸு, secant x tan x. okay, so அப்ப நமக்கு என்ன ஆயிரும், f dash of x will be equal to secant x க்கு differentiation secant x tan x இல்லையா. so இப்போ இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறது என்ன டைப்ல இருக்கு, e power x into உள்ள என்ன இருக்கு, இது f of x plus இது என்னது, இது வந்து f dash of x இந்த டைப்ல இருக்கா. so நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம ரிசல்ட் பார்த்தோம்ல, ரிசல்ட் படிச்சிருக்கோம். ஸோ அந்த டைப்புக்கு நம்ம போயிடலாம். ரைட், இப்போ இன்டெக்ரல் ஐ என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு எழுதிக்கலாம். தேர்ஃபோர் ஐ இஸ் ஆஃப் த ஃபார்ம் இன்டெக்ரல் e power x into f of x plus f dash of x dx அப்படி டைப்பில் இருக்குது. ஸோ இந்த இன்டெக்ரலுக்கு என்ன ஆன்சர் வரும், என்ன ரைட் சைடில் என்ன ரிசல்ட் கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியும், படிச்சிருக்கோம். தனி வீடியோவும் அதுக்கு போட்டிருக்கோம் நம்ம அந்த ஃபார்முலாக்கு. ஸோ திஸ் இஸ் e power x into f of x plus c, அவ்வளோதான். ஓகே, இந்த டைப்பில் இருந்தால் இதுதான் ஆன்சர், ரைட் சைடில் இருக்குது, அதுதான் இன்டெக்ரல். ஸோ இப்போ நமக்கு ஐக்கு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. e power xங்கிற ஃபங்க்ஷன் அப்படியே தான் இருக்கும். இந்த f of xக்கு மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. f of x நம்ம என்ன எடுத்தோமோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ திஸ் will be equal to e power x into secant x plus c. This is the integration of the given function. Fourth question இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. e power x into bracketல 2 plus sin 2x by 1 plus cos 2xன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை let I equal to போட்டு இன்டெக்ரலாக எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா அந்த e power x into உள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதில் நமக்கு என்ன இருக்குது, 2 plus sin 2x இருக்குல்ல, டினாமினேட்டரில் cos 2x இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். sin 2x is equal to 2 sin x cos x இல்லையா, டினாமினேட்டரில் படித்த ஃபார்முலா. அண்ட் cos 2xும் வந்து 3 ஃபார்முலா இருக்குது, ப்ளஸ் டேனில் ஒரு ஃபார்முலா வரும், இதுக்கு 4 இருக்குது. ஸோ நம்ம எடுக்கிறது வந்து இந்த cos 2x is equal to 2 cos square x minus 1 இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணிடுங்க, இந்த மைனஸ் 1 இருக்குல்ல, ஏன்னா இங்கே நம்ம 1 plus cos 2xக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும், அதனால இதை எடுத்திருக்கோம் இந்த ஃபார்முலாவை. ஸோ என்ன பண்ணிடுங்க, இந்த மைனஸ் 1 லெஃப்ட் சைட் கொண்டுட்டிங்கன்னா 1 plus cos 2x is equal to 2 cos square xன்னு வரும். நிறைய இடத்துல இந்த சப்ஸ்டியூஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து 1 plus cos 2xக்கு 2 cos square x சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நியூமரேட்டரில் 2 plus sin 2x என்னது, ஓகே ஆல்ரெடி நம்ம 2 எழுதிட்டோம். ஸோ 2 plus sin 2xக்கு வந்து 2 sin x cos x அப்படியே எழுதிடுங்க, 2 sin x cos x. டினாமினேட்டரில் என்ன பண்ணிடுங்க, ஒரு 1 plus இருக்கு. அண்ட் cos 2xங்கிறது வந்து நமக்கு ஓகே 1 plus 2x is 2 cos square x அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், 2 cos square x சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணிடலாம்னா நியூமரேட்டரில் 2 காமன் எடுத்துடலாம். ஸோ 2 காமன் எடுத்துட்டிங்கன்னா 1 plus sin x into cos xன்னு இருக்கும். டினாமினேட்டரில் 2 cos square x இருக்கும். 2 into 2 கேன்சல் பண்ணிடுங்க.
இப்போ நியூமரேட்டரில் 2 டேர்ம்ஸ் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு டேர்ம் இருக்குது. அப்படி இருந்துட்டாலே நம்ம அதை 2ஆக பிரித்து எழுதிட முடியும், 2 டேர்ம்ஸாக. யூஸ்வலாக நம்ம அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதனால் இதை வந்து 1/cos² x ஃபஸ்ட் டேர்ம்னு எழுதிக்கங்க. செகண்ட் டேர்மில் வந்து sin x cos x cos² x செகண்ட் டேர்மாக எழுதிக்கங்க. இங்கே ஒரு cos x வந்து கேன்சல் ஆயிரும். அண்ட் இது என்ன ஆயிரும், இன்டெக்ரல் e⁻x into 1/cos² x is it is sec² x. அண்ட் இங்கே வந்து ஒரு cos x கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ sin x cos x இருக்கு, தட் இஸ் tan x நமக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து இந்த டைப்பில் நமக்கு e⁻x into ஒரு ஃபங்க்ஷன் ப்ளஸ் அனதர் ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ நம்ம எதை f(x)ன்னு சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எதுக்கு டிஃபரன்சியேஷன் இன்னொன்று அப்படி எந்த ஃபங்க்ஷனுக்கு டிஃபரன்சியேஷன் உள்ளே இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம f(x)ன்னு எடுத்துக்குவோம். ஸோ tan x நம்ம வந்து f(x)ன்னு எடுத்தோம்னா என்ன ஆயிரும், நமக்கு f'(x) tan x உடைய டெரிவேட்டிவ் டிஃபரன்சியேஷன் tan xக்கு வந்து sec² xன்னு தெரியும், ரைட்? அதனால இதை நம்ம f(x)ன்னு எடுத்திருக்கோம். இதோட டிஃபரன்சியேஷன் நமக்கு இது f'(x)ன்னு வந்துருச்சு. ஸோ therefore என்ன எழுதிடலாம், I is of the form, அதாவது கொடுத்துருக்கிற இன்டெக்ரல் என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா, இன்டெக்ரல் e⁻x into f(x) plus f'(x) into dx இந்த டைப்பில் இருக்குது. therefore இந்த இப்படி டைப்பில் இன்டெக்ரல் இருந்துருச்சுன்னா இன்டெக்ரல் e⁻x into f(x) plus f'(x) dx equal to, so the integral will be equal to e⁻x into f(x) plus c. நமக்கு தெரியும் ரிசல்ட் இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அப்போ நம்ம என்ன பண்ணிட வேண்டியது, ஈக்குவல் டு, therefore I is equal to e⁻x into f(x) என்னவோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியது. f(x) இங்கே என்ன நமக்கு into tan x plus c, அவ்வளோதான். இன்டெகிரேஷன் இஸ் ஓவர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.